எம்பெருமானாரை போலே ஸ்ரீமதே ராமான் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அத்வைத்தம் வென்றேனோ எம்பெருமானாரை போலே நல்லானை போலே புக்கேனோ ஆரியன் ஆளவந்தாரை போலே பிரிந்தேனோ தெய்வாரி ஆண்டானை போலே அமுதனாரை போலே. அந்தாதினா தெரியுமா? ராமானுஜ நூற்றந்தாதி. ஒன்று சொல்லுவோமா? டெய்லி நம்ம தான் சொல்லிட்டு தான் இருக்கோமே. பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது டிஇஓ வருவார் அப்படின்வாங்க. இவரும் டிஇஓ தான், டிவோஷனல் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். நம்மளுடைய பக்தி லெவல் என்னன்னு சுவாமி கிருபா கடாட்சம் பண்ணாதானே. ஏதோ பக்தி பண்ணிட்டு இருக்கோம், சரியோ தப்போ நல்லதோ கெட்டதோ ஒழுங்கா இருக்கோமோ இல்லையோ. அப்போ சுவாமி எதிர்க்க இதெல்லாம் சொன்னோம்னா 81 பெண் பிள்ளைகளுடைய வாக்கியத்தின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நம்ம நேரடியாக ராமானுஜரை பார்த்து சொல்லலை, ஆனால் பவிஷ்யதாச்சாரியனுடையதான எம்பெருமானார் ஜீயர் முன்னாடி சொன்னால் திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு என்ன கிடைச்சதோ அதே அனுகிரகம் நமக்கும் சம்பூர்ணமாக கிடைக்கும். அதுக்காகத்தான். சரியா? எதில் விட்டோம்? மால்யவானை போலே லோககுருவை போலே பெரிய நம்பியை போலே திருமாலை ஆண்டானை போலே சூளுறவு கொண்டேனோ திருக்கோட்டியூராரரை போலே ஊமையை போலே திருநறையூராரரை போலே உபரிசரணை போலே போலே கணபுரத்தாலை போலே காசி சிங்கனை போலே. நீரோகிரகம்னா தாமரப்பூ. இந்த காசி சிங்கன் பெருமாளுக்கு டெய்லி தாமரப்பூ கொடுத்துட்டு இருந்தானா, அதனாலேயே கங்கையில் வெள்ளம் அடிச்சுன்னு போகும்பொழுது பகவான் அவனை காப்பாற்றி விட்டுட்டார். சரியா? அதனால் டெய்லி மானசிகமாக தாமரையை கொடுத்துருங்கோ. நமக்கெல்லாம் ஹிருதய கமலம்னு ஒன்று உண்டு, நம்ம பார்த்ததில்லை, ஆனால் அது இருக்குது, சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த ஹிருதய கமலத்தை அப்படியே பகவானுடைய திருவடிகளில் சமர்ப்பிச்சிருங்க. நீரோருகம் கொண்டேனோ காசி சிங்கனை போலே ஜோர். இங்க பாருங்க, நீரோருகம் கொண்டேனோ பெண் பிள்ளை வாக்கியம் சத்தியம். அந்த டைம்லாம் கொண்டு வர சொல்லலப்பா, நான் சொல்லலப்பா. பாருங்க, என் வார்த்தையை நிரூபணம் பண்றது என் சிஷ்யன் வார்த்தை தான் முக்கியமா இருக்கு. அப்ப பெண் பிள்ளை வாக்கியம் சத்தியம். சுவாமிக்கு கொடுத்துடலாமா? காசி சிங்கன் மாதிரி கொடுத்துடலாமா? உங்களுடைய ஹிருதய கமலத்தை தான் தாமரையாக்கி சுவாமி கிட்ட அடியேன் சமர்ப்பிக்கணும். சரியா? ஸ்ரீமதே அப்ப பெண் பிள்ளை வாக்கியம் எவ்வளவு சத்தியம்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக அந்த சந்தர்ப்பத்தில் வரது அப்படின்னா இதுதான் சத்தியம், எதிர்ச்சையா. அப்போ பெண் பிள்ளை வாக்கியம் சத்தியம், ராமானுஜர் சத்தியம், கோகுலாஷ்டமி உற்சவம் சத்தியம், கோசாலா சத்தியம், கோமாதா சத்தியம், ஆழ்வார்த் நகரி எம்பெருமானார் ஜீயர் சத்தியம் சத்தியம் சத்தியம். இதுவோ பரமபக்தி எல்லை, இதுவேதான் வேதம் பகிர்ந்திட்ட மெய்ப்பொருளின் உட்பொருளை ஓதும் சடகோபன் ஊர். சரியா? நீரோருகம் கொண்டேனோ பட்டரை போலே. 4 பாம்பு கொண்டு வரட்டுமா? வாயில கை விடலாமா? தைரியமா விட வேண்டாமா? இரு கையும் விட்டுட்டோம்ல.
அதுக்கப்புறம் இல்லை வேண்டாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. மலைப்பாம்பே கொண்டு வந்தால் ஹாய் அப்படி சொல்லணும். சரியா? வாயிற் கையிட்டேனோ துறைவேறு செய்தேனோ பகவரை போலே ஒப்பேத்தி விட்டேனோ திருமந்திர நகர் ஜனங்களை போலே. அழகா பாதி பாதியா சொல்லி ஒரு வழியா 81 முடிச்சிட்டோம் இல்லையா? தனித்தனியா மைக்கை கொடுத்து சொல்ல சொன்னா தெரியும். யாராவது 45வது வாக்கியம் என்னன்னு சொல்லுங்க. பக்கத்துக்கு பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது. ரைட்டா? ஒரு குத்து மதிப்பா சொல்லுவோம். ராதே கிருஷ்ணா. ஆச்சாரியன் நமக்கு பெரிய ஒரு கிருபை பண்ணியிருக்கார். அதுக்காக தான் சுவாமி எப்பொழுதுமே நம்ம போனால் 81 திருக்கோளூர் பெண்பிள்ளை வாக்கியத்தை சொல்லுவார். அதனால தான் சுவாமியை வச்சுண்டு இந்த 81 வாக்கியங்களையும் சொல்லற ஒரு பாக்கியத்தை இன்னைக்கு நமக்கு சுவாமி கொடுத்தார். சுவாமி எப்போவுமே திருமந்திர நகரம்னு ஆசையாக வரார். அப்போ இந்த காருண்யத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? சதா சர்வதா அவரெல்லாம் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும். பகவானுடைய சரண கமலத்தை பிடிச்சுண்டு எப்பொழுதும் பகவத் தியானம் பண்ணிண்டு இந்த வாழ்க்கையை பகவான் இஷ்டப்படி வாழணும்னு வாழ்ந்தா போதும். அதுதான் நமக்கு சர்வசிரேஷ்டம். அவ்வளவு ஜோர் இன்னைக்கு நமக்கு சுவாமி இங்கே வந்து எழுந்தருளி நம்மளுடைய அந்த அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து முட்டாள் கூட்டம் மாதிரி தானே நம்மெல்லாம். எதுவுமே நமக்கு தெரியலை. ஆனால் சுவாமியுடைய நிர்ஹேதுக கிருபை இவ்வளவு தூரம் அழகா சுவாமி ஆனந்தமாக ரசித்து இவ்வளவு தூரம் எல்லாம் பண்ணின்னு இருக்கா. தலையல்லால் கைமாறில்லை. இதுக்கு நம்ம இந்த கிருபைக்கு எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் என்ன பண்ணாலும் தலையல்லால் கைமாறி இல்லை. அப்பேற்பட்ட கிருபை சுவாமியோடது. சுவாமி வந்து இன்னைக்கு சீக்கிரம் கிளம்பணும். ஏன்னா சுவாமிக்காக ஆழ்வார் காத்துன்னு இருக்கார். சரியா? அதனால் சுவாமி சீக்கிரம் கிளம்பணும். அதனால் சுவாமி மங்களாசாசனம் சொல்லுவார், நமக்கு ஆசீர்வாதம். இப்போ சுவாமி கிளம்பின பிறகு திரும்ப நம்மளோட முட்டாள்தனமான விளையாட்டுலாம் விளையாடின்னு ஜாலியாக இருப்போம். சரியா? ஏன்னா நம்ம தான் கையும் விட்டுட்டோம் இல்லை, நமக்கு ஒரு பொறுப்பும் கிடையாது. அப்போ என்னடா பண்ணணும்? ஜாலியாக இருக்கணும், அவ்வளோதான். சாப்பிடணும், தூங்கணும், வேலை செய்யணும், உசுர் இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு போகணும், அவ்வளோதான். ஏன்னா மோட்சம் கேரண்டி ஆகிடுது. ராமானுஜர் திருவடி இருக்கிற வாய்ஸை வாழ்ந்துட்டு போயிடுவோமே. பாதியும் உறங்க போகிறப்ப ராத்திரி போய் நல்லா தூங்க போகிறோம், இவ்வளோதானே. நோ டென்ஷன். சரியா? டென்ஷனே கிடையாது. என்ன வருதோ வரட்டும். சரியா? என்ன வேணா வரட்டும். எல்லாம் ராமானுஜர் சரண கமலங்களில் போட்டாச்சு. அடியேன் தாசன். எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதி ராமானுஜாய நம. இன்றைய தினம் இந்த திருமந்திர நகரத்திலே கோகுலாஷ்டமியின் விசேஷ தினத்தை ஒரு வாரத்துக்கு முன்னதாகவே அனுபவித்து கொண்டிருக்கிற உங்களை அனைவருக்கும் அநேக மங்களாசாசனங்கள். பகவானை எப்படியெல்லாம் நாம் அனுபவிப்பது? ஆண்டாள் சொன்னது, வாயினால் பாடி மனதினாலே தூய மழைகளை தூவி நாம் ஆடி பாடி கொண்டாடி அவனிடத்திலே சரணாகதி பண்ணி கொண்டோமானால் நம் வாழ்வில் எல்லா வளங்களையும் வெற்றிகளையும் பெறுவோம். இது பல பேர் தங்களுடைய வாழ்க்கையில் பெற்ற அனுபவங்கள். விருந்தாவனத்தில் ஒரு 6 மாதத்திற்கு முன்பு எல்லோரும் சென்றிருந்தோம். விசேஷமாக அங்கே எங்கே கண்ணன் பிறந்தான், வளர்ந்தான், எங்கே எல்லாம் ராதை இடையன் இருந்தான், எங்கே எல்லாம் அறக்கரைகளின் மசூர்கள் எல்லாம் சம்ஹாரம் பண்ண போன்ற இடங்களெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் அனுபவித்தது எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய கோபால பாலதாஸ் தன் உபன்யாசத்தின் மூலமாக அவங்க எல்லாம் அந்த இடத்துக்கு அழைத்து செல்கின்றார்கள் அல்லவா. எவ்வளவு ஒரு விசேஷமான இடம் இந்த கோசாலை. ஒரு தடவை இங்கே நாம் ஒரு மந்திரத்தை பிரயோகம் பண்ணால் ராமா கிருஷ்ணா என்று சொன்னால் 1000 மடங்கு அது அபிவிருத்தி ஆகின்றது. அப்படிப்பட்ட ஒரு இடம். இங்கே இருக்கக்கூடிய இந்த பசுக்கள் கன்றுக்கெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றால் ஈர் பசு என்று சொல்லக்கூடிய அந்த
கண்ணன் இருந்து விளையாட இடத்திலே இருக்கக்கூடிய விருந்தாவன், ஆயர்குலப்பாளையிலே இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் இந்த பசு அப்படிப்பட்ட விசேஷமான பசுக்கள். இங்கே கண்ணன் இருக்கிறான் என்றால் இருக்கிறான். ஏன்னா என்று கண்ணன் அந்த கோவர்தன கிரியை பிடித்து தன்னுடைய சுண்டியவர்களை நிற்க வைத்து இருந்தானோ, அன்று அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த பசுமாட்டை தொட்டு கொண்டு இருந்தானோ அதனுடைய வம்சங்களை தான் நாம் இன்று இந்த இடத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த விசேஷம் என்னவென்றால், காமதேவனுடைய ஒத்த அம்சம் இந்த பசுமாடுகள் தான். இந்த பசுமாட்டுக்களை நாம் நிற்றையும் பலம் வந்து நாம் பிரார்த்தனை பண்ணி கொண்டு இருந்தேமானால் கண்டிப்பாக நம் வாழ்க்கையெல்லாம் பலமாக அமையும். ஆனால் எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைப்பதில்லை. ஆனால் இந்த திருமந்திரத்தில் இப்படிப்பட்ட இடம் இருப்பதனால அவசியம் யாரெல்லாம் முடியுமோ அவர்களாம் வந்து இந்த இடத்தில் இருந்து இந்த பசுமாட்டுகள் நித்தியம் பிரதர்ஷனம் பண்ணி கொண்டு இருப்போமையானால் எப்போ முடியுமோ அப்போல்லாம். ஏன்னா இங்கே வரக்கூடிய பசுக்களை திவ்ய தேச பசுமாட்டுக்கள். இந்த திவ்ய தேச பசுமாட்டுகளின் சிறப்பான ஒரு சொல்லும் பொழுதே தாயாருடைய பரிபூர்ணமான அந்த அனுகிரகத்தை பார்க்க முடிகிறது. அப்படி இந்த விருந்தாவனத்திலிருந்தே வந்த பசுக்களையும், துவாரகா போன்ற இடத்திலே வந்த பசுக்களும், திவ்ய தேசத்திலே வரக்கூடிய பசுக்களை எல்லாம், அதாவது ஆழ்வார்த்தின்னு இருக்கக்கூடிய நவ திருப்பியில் வரக்கூடிய பசுமாட்டுக்களை எல்லாம் இங்கே இந்த இடத்திலே இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும், திருமந்திர நகரத்திற்கு அனைத்திற்கும் வரலாசை பெற வேண்டும் என்பதற்காக தான் என்னவோ ஒரே ஒரு மாடு வந்தது. இங்கே இன்று பல மாடுகள், கிட்டத்தட்ட 70 மாடு வந்துருச்சு. 70 மாடு. அது சுவாமி சொன்ன மாதிரி கண்ணன் மேய்ச்ச பசுக்களுடைய வம்சத்தில் வந்த கிர்மாடுகள் தான் இங்கெல்லாம் நின்றுட்டு இருக்கு. முகம் பார்த்தாலும் வித்தியாசமாக இருக்கும். இன்னைக்கு மத்தியானம் எல்லாரும் பழமெல்லாம் கொடுத்தாலே அத்தனை பசுமா, இன்னைக்கு எல்லாரும் மத்தியானம் பழம் கொடுக்க சொன்ன சுவாமி. அடியனுக்கு இந்த இடத்திற்கு வருவதற்கு கொஞ்சம் தயக்கம். காரணம் என்னவென்றால், 60 நாட்களுக்கு பிறகுதான் ஆழ்வார் இன்று தான் முதல் முறையாக, அதாவது அவருடைய ஜேஷ்டாபிஷேகம் அதற்கு பின் இப்பொழுது தான் முதல் முறையாக இன்று தான் வெளியிலே பிரதர்ஷனம் வரக்கூடிய. எவ்வளோ பாக்கியம் பாருங்க. அன்றைக்கி தான் நம்மளுடைய கோகுலாஷ்டமி கொண்டாடின்னு இருக்கோம். அது மட்டுமல்ல, சாதாரணமாக சாதுர் மாத சங்கல்பத்தை இருக்க வேண்டிய நாங்கள் எல்லாம் நேரத்துக்கு அங்கே செல்லணும். வெளியில் வருவது அவ்வளவு சுலபமான காரியமல்ல. இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய அந்த திருமந்திரத்தில் நகரில் இருக்கக்கூடிய உங்களுடைய அன்பான உள்ளங்களை பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் நீங்கள் எல்லா வளத்தையும் வெற்றியும் கண்டிப்பாக உங்களுக்கு பகவான் கிருபையால் கண்டிப்பாக கிடைக்கும். இதற்கு சந்தேகம் இல்லையே? இவ்வளோ மெதுவாக இல்லை, உறக்க சொல்ல மாட்டேன். வாழ்க்கையை நாம் பல கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு இருக்கின்றோம் என்று நினைக்கிறோமே வழியே உண்மையே கஷ்டமே இல்லை என்று தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. ஏன் எத்தனையோ தான் சொல்லியிருக்கேன். ஏதோ ஒரு நாமத்தை கண்டிப்பாக நாம் உச்சரித்து கொண்டே வந்தோமானால் இந்த சம்சாரம் என்னும் சாகரத்தை சுலபமாக தாண்டி விடலாம். 2 சொல் என்ன? இந்த 2 சொல் அது ரொம்ப பெருசாக கூட இருக்கு. ராமா அப்படி வச்சுக்கலாம் இல்லையா? ராமன், கிருஷ்ணன் அப்படி வச்சுக்கலாம். நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுவீங்க. என்ன பாட்டு? ராம ஹரே ராமா
ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம இப்படியே இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே நாம் எல்லோரும் நம்மை மறந்து இருக்கின்ற நிலைக்கு தள்ளப்படுகின்றோம் இல்லையா? இதே மாதிரி சம்சாரம் என்று இருக்கக்கூடிய இந்த சாகரத்தை நாம் சுலபமாக தாண்ட இந்த மந்திரங்கள் தான். இதை நித்தியம் அனுசந்தானம் பண்ணிக்கொண்டே வந்தேமையானால் அது அப்பப்போ முடியாது, கஷ்டம்தான். ஏன் என்றால் அதை விட நமக்கு முக்கியமான சில நிகழ்ச்சிகள் இருக்கும். தொலைக்காட்சியிலையோ இல்லை வீட்டில் இருக்கிற உறவினர்களையோ இல்லை பேச்சு ஏதோ ஒன்று இருக்கும். அதிலே தான் நம் கவனமெல்லாம் செலுத்தப்பட்டு நம் வாழ்வை வீணாக்கி பாழ்படுத்தி கொண்டு மாசுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். இதனால் என்ன? நம்முடைய முன்னோர்கள் எந்த தந்தைக்கு மூத்தப்பன் என்று சொல்லக்கூடிய வழியிலே நாம் பின்பற்றி வேணுமானால் நம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கண்டிப்பாக கிட்டும். என்ன கிடைக்கும்? நமக்கு வேண்டிய தனம், தானியம், ஐஸ்வர்யம், ஜெய விஜய ஆரோக்கிய ஐஸ்வர்யவா நாம் அபிவர்த்தம் அத்தனையும் தருவது எது? நலம் தரும் சொல்லை நாராயணா என்னும் நாமம் குலம் தரும் செல்வம் தரும் பெற்றதா அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரச் செய்யும் நீழ்விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். எவ்வளவு விசேஷமாக இருக்கிறது. எம்பெருமானார் 1000வது வருஷத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அவர் ஏற்படுத்தி 74 சிம்மாசனங்களை ஏற்படுத்தி இந்த சீவைஷ்ண சம்பிரதாயத்தின் முக்கியமான குறிக்கோள் எப்படியெல்லாம் நம் பகவானை சுலபமாக அடைவது, பக்தியினாலேயும் ஞானத்தினாலேயும் தபஸினாலையும் யோகத்தினாலேயும் முடியுமா என்று பேத்த கொஞ்ச நேரம்தான் நான் சொல்லுவோம், விட்டுவிடுவோம். அதை எல்லாட்டிக்காட்டிலும் சிறந்தபடி உபாயம் என்ன? அவனே சரணாகதி அடைவது. அப்படிப்பட்ட அந்த சரணாகதி தத்துவத்தை எம்பெருமான 74 சிம்மாசனம் ஏற்படுத்தி அவர்களுக்கெல்லாம் எப்படி வாழ்விலே உயர வேண்டும் என்பதற்காக சமாஷ்டம் போன்றவர்களெல்லாம் தெரிவித்து பகவானை அடையக்கூடிய மார்க்கத்தில் சுலபமான வழி, அவ்வளோதான். இந்த மார்க்கத்தினுடைய தன்மை என்னவென்றால் பகவானை பற்றுவது ரொம்ப சுலபம் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். யாருக்குனாக்கா முடியும் என்று சொல்வதற்கு முடியாமல் போகிறான், முடியாதுன்னு சொல்வதற்கு அருகிலே வரான். பகவானை லீலைகளை பார்க்கும் பொழுது அவன் அச்சேதன வஸ்துக்கும் மோட்சம் தரான், மிருகத்துக்கும் மோட்சம் தரான், பட்சிக்கும் மோட்சம் தரான். ஆக அவனுடைய அந்த லீலா விபூதிகள் சொல்லக்கூடியவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது சர்வ சுதந்திரம் இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் நமக்கு எல்லாம் சாஸ்வதமாக நமக்கு அனைத்தையும் அளிப்பான். இந்த திருமந்திர நகரத்தில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அடிக்கடி ஆழ்வார்த்தைகளில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு சமீப காலத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக பலருடைய வாழ்க்கையுடைய முறைகள், அவருடைய நெறிகளாம் மாற்றி இந்த நல்ல இடத்திலே நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் உண்மை தானே? இன்னும் ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க. அப்பா ரொம்ப சந்தோஷம். அதாவது 6000 வருஷத்துக்கு முன்னே நமக்காக, நம் குழந்தைகளுக்காக இந்த இடம் வந்தால் அனுகிரகம் பண்ணுறோன்னு பகவான் தான் காத்து நின்றுட்டுருக்கா, உட்காண்டு இருக்கா, படுத்துட்டு இருக்கா. வாங்க அனுகிரகம் பண்ணுறோன்னு நாம் தானே போக மாட்டேன்றோம். இப்போ தானே சமீபத்தில் வரீங்க, 2 வருஷமாக. எல்லோரும் அவசியம் வர வேண்டும். ஆழ்வார்கள் இந்த திவ்ய தேசங்களெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பதற்கெல்லாம் இதற்காக என்றால்
நம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எது முக்கியம்? பணம் வேணும், படிப்பு வேணும், அந்தஸ்து வேணும், கௌரவம் எல்லாம் கிடைச்சிடும். எப்படி கிடைக்கும் என்றால் அவனை சரணாகதி பண்ணாலே நமக்கு எல்லாம் கிடைத்துவிடும். கிடைத்துவிடும் என்று நினைக்கும் போது என்ன சுவாமி நான் அப்படியே தான் இருக்கேனே, எல்லோரும் பார்த்தா காரில் போகிறா, பிளேனில் போகிறா. அந்த மனசை எதையெல்லாம் நம் மனது பக்குவப்படுகின்றது இல்லையா, இது போரும், இருக்கக்கூடிய வாழ்க்கை இது போரும், இந்த நிலை போரும் என்ற அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன். அப்படி எனக்கு அதிகமான அவகாசம் இல்லை. ஏனென்றால் ஆழ்வாரும் ஆதிநாத பெருமாளும் 6 மணிக்கு புறப்பாடு இருக்குது. அவசியம் அங்கே நாம் செல்ல வேண்டும். 60-70 நாட்களுக்கு பிறகு அவர்கள் முதல் முறையாக இன்று தான் 2 பேரும் சேர்ந்து புறப்பாடு இருப்பதனால் அவசியம் இல்லை என்றால் இன்று 8 மணி 9 மணிக்கு குறைஞ்சி போக மாட்டோம். இந்த இடத்துக்கு வந்தானே அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். அடுத்த வாட்டி வேணால் விடிய ராத்திரி வச்சுருவோம் சுவாமி. அதற்கு தகுந்த போல சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கு இல்லையா. முன்ன ஏதோ ஒரு இடத்தில் மண்டபத்தில் கொண்டாடினோம். வாஸ்தவம் சுவாமி. இன்று 3 நாட்கள் 1 வாரம் சேர்ந்து கொண்டாடக்கூடிய அளவுக்கு இடங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இல்லையா. அவனுடைய கிருபை அல்லவா அது. அந்த பகவானுடைய பரிபூர்ணமான கிருபையை நாம் பார்ப்பது ஒரு 5 வருடத்துக்கு முன்பு நாம் ஏதோ ஒரு இடத்திலே தான் இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருந்தோம். இன்று ஒரு இடத்திலே முக்கியமாக இந்த ராதாகிருஷ்ண சத்சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே நடத்துகின்றோம் என்றால் அந்த கிருஷ்ணனுடைய பரிபூர்ணமான கடாட்சம். தொடர்ந்து 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 10 நாட்கள் விமரிசையாக இந்த கோகுலாஷ்டமியை கொண்டாடக்கூடிய காலங்கள் இருக்கின்றது. ரொம்ப அனுபவிக்கலாம். நீங்கள் எங்கே இதுக்குன்னு நம்ம விருந்தாவனுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, இதுக்காக துவாரகாக போகணும் அவசியம் இல்லை. இந்த இடத்துல இருந்து கொண்டு நாம் கிருஷ்ணனை இங்கே கொண்டு வந்துடலாம். சரி, இந்த முறை நாம் எங்கே செல்ல வேண்டும்? அடியன் தாசன் சுவாமி. கிருஷ்ணர் பிறந்த இடத்திலே நாம் சென்றோம் விருந்தாவனத்துக்கு. வளர்ந்து இருந்த இடத்திற்கு செல்லலாம், துவாரகை. தாசன், இதற்கு யாருக்கும் பணம் இல்லை என்று நினைக்க வேண்டாம். பகவானிடத்தை மனதை செலுத்துங்கள். கண்டிப்பாக அவர்களை உங்களை எல்லாம் அழைத்து கொண்டு செல்லும். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஆழ்வார் திருவடிகளை செல்லும், எம்பரம் ஜீவ திருவடிகளை செல்லும். தாசன், சுவாமிக்கு தலையல்லால் கைமாறில்லை. இந்த மாதிரி கோசாலையில் பண்ணணும்னு சுவாமி ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கார். ஆனால் சுவாமியோடைய நம்முடைய ராதாகிருஷ்ணா சத்சங்கத்துடைய ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி மகோத்சவம் இந்த இடத்துல கொண்டாடுறோம் அப்படின்னா சுவாமியுடைய திருவடி பலம், வேற ஒன்றும் கிடையாது. அறிவொன்றும் இல்லாத ஆய்குழல், வேற ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. சிறுபேர் அழைத்தனவும் அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு ஆச்சாரியன், சீரியருள் ஆச்சாரியன் இல்லை, திருக்கோஷ்டியூர் நம்பி இல்லை, கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியாரான ராமானுஜர் போலே ஒரு ஆச்சாரியன். நாமா போய் ஜீயர்கிட்ட போகல, ஜீயரா திருத்தி பணிகொண்டு நம்மளை இழுத்திருக்கார். நம்ம யாருமே சுவாமி பக்கத்துலலாம் போகல, எல்லாம் அதான். ஆனால் கவரோட வேண்டாம், வேறு தான். இப்போ இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். சுவாமி இன்னைக்கு வந்திருக்கார். இவ்வளோ தூரம் இந்த பசுமாடுகள்லாம் இங்கே வரணும், இதை பண்ணுங்கோ அதை பண்ணுங்கோன்னு விதவிதமாக சொல்லி இன்றைக்கி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா முழுக்க முழுக்க நம்ம கொண்டு வந்ததில்லை, சுவாமியுடையதான பரிபூர்ண கிருபா கடாட்சம். வேற ஒரு வார்த்தையும் எனக்கு சொல்ல தெரியாது. இந்த கோசாலா, கோ கிருபா கோசாலா அப்படிதான் பேர் வச்சிருக்கோம். கோமாதாவுடைய கிருபையினாலே அவளுக்கு கைங்கரியம் பண்ற ஒரு கோசாலா. இத்தனை பெரிய விஷயத்தை அவ்வளோ அழகா பகவான் நடத்திட்டு போறான். அதற்கான அத்தனை உழைப்பும் சிஷ்யன் ஸ்ரீமான் கனி போட்டுருக்கார். அதுக்கு சுவாமியுடைய மனோபலம், அவர் கொடுக்கிற தைரியம் தான் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துருக்கு. இந்த 21வது ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி விழால நம்ம எல்லாரும் உண்டியல் போட்டோம். நிறைய பேர்லாம் பணம் எல்லாம் கொடுத்தா அதுலேருந்து
இந்த கோகிருபா கோசாலாவுக்கு சுவாமி முன்னாடி அடியேன்னு சொல்றேன், 41,000 ரூபாய், 40,000 ரூபாய் நம்ம கோகிருபா கோசாலாவுக்கு நம்ம இந்த ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி விழாவுடைய மகோத்சவத்திலேருந்து சுவாமி கையால கொடுக்கணும்னு. இதுல 1,001 ரூபாய் தான் இருக்கு, மீதி 39,000 அப்புறம் கொடுத்துருவோம். கனி நிறைய இந்த மாதிரி பண்ணணும், நீங்கெல்லாம் வந்து நிறைய பண்ணணும். இல்ல சரிவா, நம்ம அதாவது நீங்கெல்லாம் பணம் வாட்ஸ்அப்ல நிறைய பேர் சொல்லி அளவா பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ண பணம், அதுலேருந்து எல்லாம், அதாவது உங்க அத்தனை பேருடைய குடும்பமும் நன்னா இருக்கிறதுக்காக கோமாதா சேவை நீங்க எல்லாரும் பண்றதுக்காக 40,000 ரூபாய், 40,001 ரூபாய். சரியா? ராதே கிருஷ்ணன். அப்ப அத்தனை பேரும் கோ சேவா பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் நிறைய பண்ணணும். இதுவும் சுவாமியுடைய கிருபையினாலே தான் நம்மளால கொடுக்க முடிஞ்சது. அப்ப நீங்க கொடுத்த உண்டியல்ல கொடுத்த பைசா கோமாதாவுக்கு போயிருக்கு. கோமாதாவுக்கு ஒரு பிடி அகத்திக்கீரையை கொடுத்தாலே அவ்வளவு பெரிய பரமானுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். அது சுவாமியுடைய கிருபையினாலே அடியும். இது எல்லோருடைய பரிபூர்ணமான ஒரு கடாட்சம். ஆனால் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய ஒரு சேரல்ல. பகவானிடத்திலே நாம் 1 ரூபாய் கொடுத்தாலும் சரி, பல கோடிகள் கொடுத்தாலும் சரி, அவன் எதை பார்க்கின்றான்? நம் உள்ளத்தை பார்க்கின்றான், நம் திருவுள்ளத்தை பார்க்கின்றான். அந்த திருவுள்ளத்தில் என்ன என்றால், கொடுக்கப்பட்ட வஸ்துவினுடைய தன்மை பொறுத்து நீ ஒரு இலை கொடுத்தாலும் சரி, ஒரு பழம் கொடுத்தாலும் சரி, ஒரு ஜலம் கொடுத்தாலும் என்று நீ ஆத்மார்த்தமாக கொடுத்தால் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்லுகின்றான் அல்லவா? இது எல்லோரும் நீங்கள் கொடுத்த ஆத்மார்த்தமாக கொடுத்த ஒரு பணம் தான். இந்த 40,001 ரூபாவும் அவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு பொருள். இதனால் இந்த பலன் அனைவருக்கும் கண்டிப்பாக சென்று அடையும். ஜெய் ஸ்ரீமதி ராமானுஜன். எப்பொழுதும் போல ஆழ்வார்க்கு இம்பெருமாஜிய சுவாமிக்கு ஏதோ ஒரு சம்பாவனை வந்திருக்கு. இதையும் இந்த கோசாலையை அவசியம் சம்பாவனை 10,000 ரூபாய் வச்சிருக்கோம் சுவாமிக்கு. சுவாமிக்கு 1,00,00,000 ரூபாய் கொடுத்தாலும் சமானம் இல்லை. அப்ப கோமாதாவுக்கு சுவாமி திருப்பி கொடுத்துட்டார். அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து சுவாமியோட சேர்ந்து பங்குதாரராக தான் இவரை கொடுத்துருக்கோம். சரியா? சுவாமியோட அனுகிரகமும் சேர்ந்து வர்றது. யாரும் கொடுக்கலன்னு வருத்தமே பட வேண்டாம். அத்தனை பேருக்காகவும் பிரார்த்தனை தான். பைசா கொடுக்கணும் வருத்தமே பட வேண்டாம். மனசை கொடுத்தவாளுக்கும் நிச்சயமாக இதுல பங்கு உண்டு. அதனால எல்லாரும் கொடுக்காத வாழ்க்கை இல்லைன்னு நினைக்க வேண்டாம். எல்லாருக்குமே பரிபூர்ணமான, எல்லாரும் கொஞ்சம் ஓரமா அப்படியே நகர்ந்துருக்கோம். சுவாமி கிளம்பின பிறகு திரும்பி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. எல்லாரும் அங்கங்க உட்கார்ந்துக்கோ. சுவாமி வழி அனுப்பி நான் வந்துடுறேன். ஸ்ரீமதே ராமானுஜா நம்ம சொல்லிட்டே இருக்கோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.
ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆச்சரியமான குளத்துல பிறந்தா கிடைச்சிடுமா? நிச்சயமா இது ஆச்சாரிய கிருபை, நிர்ஹேதுக கிருபை அப்படின்னு பெரியவா சொல்லுவா. நிர்ஹேதுக கிருபை அப்படின்னா வெரிதே அருள் அப்படின்னு அர்த்தம். எந்த விதமான பிரதி பிரயோஜனம் எதிர்பார்க்காமல் வாங்கிக்கிற அருளுக்கு பெயர் தான் வெரிதே அருள். நாம சம்பாதிக்கிற அருள் இல்லை, தெய்வமா கொடுக்கிற அருள் தான் நிர்ஹேதுக கிருபை. அப்போ அப்படி ஒரு கிருபை நமக்கு இன்னைக்கு இங்கே வாய்ச்சது. அவ்வளோ பெரிய கிருபை. எத்தனையோ கோடி ஜென்மா தபஸ் பண்ணால் கூட இது கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். அப்போ இவ்வளோ நாள் ராமானுஜாய நமகன்னு சொன்னதுக்கு பிரயோஜனம் இதுதான். ஆச்சாரியன் வந்து, அதுவும் நம்ம எல்லோரும் ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு ஊர்லேயும் வந்திருக்கோம். தனியாக போய் ஆச்சாரியன் சேவிக்கணும்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ சிரமங்கள் இருக்குது. ஆனால் ஆச்சாரியன் இருப்பிடம் தேடி வந்தார் அப்படின்றது நம்முடைய பரமபாக்கியம். இந்த மொபைலில் செல்ஃபி எடுக்கிறவாள்லாம் கொஞ்சம் வெளியில் போயிடலாம். குழந்தைய வச்சு கொஞ்சிட்டு செல்ஃபி எடுக்கிறவாள்லாம் வெளியில் போயிடலாம். சத்சங்கத்துக்காக வந்தவா உள்ளே இருக்கலாம். ஃபோன் பேசணும்னு நினைக்கிறவா வெளியில் போயிடலாம். பகவான் அனுபவிக்கணும்னு வந்தவா உள்ளே இருக்கலாம். தலைமுடி காய போடுறவா வீட்டில் போய் காய போடலாம். நான் ரொம்ப நிதானமாக சொல்லிகிட்டு இருக்கேன். பக்திக்காக வந்திருக்கோம், பக்தியை அனுபவிக்கணும். பக்தியை காட்டிலும் எதுவும் பெருசு கிடையாது உலகத்தில். பக்தி ஒன்று தான் பெருசு. ஆச்சாரியன் போன உடனே சேட்டைய ஆரம்பிக்கிறீங்களே. இவ்வளவு தூரம் சொன்னதெல்லாம் அப்போ என்ன கடலோசையோ? பெரிய நம்பிகள் சொன்ன மாதிரி இந்த கடல் அலை அடிச்சுட்டே இருக்கும். இந்த சப்தத்துக்கு ஒரு விலை கிடையாது. அது பாட்டுக்கு அடிச்சுட்டு இருக்கும், அவ்வளோதான். அப்போ இவ்வளோ நேரம் ஆச்சாரியன் சொன்னதெல்லாம் கடலோசையோ? விலை இல்லையோ? விலை வேண்டாமோ? இத்தனைக்கு நடுவில் ஆச்சாரியன் வந்து இவ்வளோ பெரிய கிருபா பண்ணிவிட்டு அவசர அவசரமாக ஓடின்னு இருக்கார். இங்கே 5 மணிக்கு வரணும்னா 4 மணிக்கு கிளம்புனா, 4 மணிக்கு கிளம்புனா 3-3:30 மணிக்கு தயாராகணும். ஒரு சந்நிதியெல்லாம் சேவிச்சுட்டு கோஷ்டியெல்லாம் முடிச்சுட்டு வந்து விஸ்ராந்தி கூட எடுத்துகிட்டு இருக்க மாட்டார் சுவாமி.
அப்போ அவ்வளோ பெரிய கிருபையை அனுபவிக்கிறதுக்கான ஒரு ஜென்மா இது. ராதே கிருஷ்ணா. சரி, எல்லாருக்கும் ஒரு சீட்டு வந்தது இல்லையா? சீட்டு வராத ஆளுக்கு நான் பொறுப்பு இல்லை. லேட்டாக வந்தது உங்கள் தப்பு. ராதே கிருஷ்ணா. ஆழ்வார்த்தினர் எம்பெருமானார் ஜீயர் உத்தரவுனால ஆழ்வார்த்தினர் நிறைய பேர் வந்திருக்கா. அவள் எப்பொழுதுமே இப்படி தான் பண்ணுறா. அவள் காரியத்தை மட்டும் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கா. எனக்கு ரொம்ப வருத்தம் அதில். அதையே ஃபுல்லாக இருந்தால் எங்களோடலாம் கொஞ்சம் சேரலாம், தப்பு இல்லை. நாங்கள்லாம் கொஞ்சம் முட்டாள் கூட்டம் தான். இல்லை சுவாமி, சேரலாம். இன்னைக்கு ஆழ்வார் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு இல்லை, ஆனால் அது எப்பயுமே நடக்கிறது தான். இது புதுசு இல்லை. இல்லையே, உண்மைதானே? தானே ஆழ்வார்த்தினர் ஆளுங்கெல்லாம் பாதியில் வந்து போய்ட்றா இல்லையா? வருஷத்துக்கு ஒரு நாள். உண்மைதானே நான் சொல்கிறது? பொய் இல்லைல்ல? கரெக்ட். அடுத்து காதால வந்திருக்கலாம் இல்லையா? ஏ சுவாமி, எங்காவது கேளு. நான் கிருஷ்ணர் எப்படி வச்சிருக்கேங்கிறத பார்க்கணும். எனக்கு கிருஷ்ணர்னா ரொம்ப பிடிக்கும். நான் கிருஷ்ணர் பிடிக்காத நான் சொல்லவே இல்லையே. எங்களோட சேர மாட்டேன்னு சொல்றேன். உங்களோட தான் சேர்ந்து பண்ணணும். நாங்க வந்து கிருஷ்ணன் பிடிக்கலாம். நாங்க யாராவது சொன்னோம் ஆழ்வார்த்தினர் யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? சுவாமியோட சேர்ந்து பேசணும், ஆடணுங்கிற ஆசை தான். எல்லாருமே பக்தர்கள் தான், சந்தேகம். எங்களுக்கு ஒரு ஆதங்கம், காத்தாலேருந்து நீங்கெல்லாம் எங்களோட இருக்கணும்னு ஒரு ஆதங்கம், வேற ஒண்ணுமே கிடையாது. கண்டிப்பா இருக்கும். அதனால ஆழ்வார்த்தினர் ஆட்கள்லாம் எங்களோட இருந்தால் எங்களுக்கு ஒரு சந்தோஷம், வேற ஒன்றுமே கிடையாது. காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படும். போன வருஷம் புறப்பாடே இல்லையே, அதான் வரவே இல்லையே, அதான் சொல்கிறேன், அதான் வரவே இல்லையே. சுவாமி அனுக்கிரகம் இல்லாமல் எப்படி நான் வருவேன், ஏன் வரலன்னு கேட்குறேன். அப்படி உரிமை இருக்கிறதுனால அப்படி ஜாலியாக நம்முடைய ஆழ்வார்த்தினகரி மக்கள் ஆழ்வார்க்கு பாத்திரமானவர்கள்னால வேறபடியாக அவருடைய ஒரு குத்தம் கிடையாது. அவள் ஆழ்வார் வரார், அதனாலே போகிறார். இதெல்லாம் வந்து இந்த எல்லே இளங்கிளியே பாசுர மாதிரி, இன்னும் உறங்குதியோ சில்லன்றழையின் மீன் நங்கை மீர் போதருகின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வள்ளீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுங்க. அப்போ அவள் அழகாக கிருஷ்ணனை பற்றி பாட்டு பாட போகிறான். ஆனால் ஆழ்வாருடைய புறப்பாடு அவளுக்கெல்லாம் பாக்கியம், அதனால் பாடுங்க. கூப்பிட கூப்பிட அப்படி திரும்பிக்கோங்க. வராமல் போவதென்ன கண்ணா, அதேதான் நாங்களும் சொல்ல, கூப்பிட கூப்பிட பார்க்காம போயிட்டு இருக்கேன். திரும்பி பார்த்தால் என்ன குறைஞ்சா போகும் கண்ணா, உன் புகழ் குறைஞ்சா போகும் கண்ணா, வெண்ணெய் வெயிலில் உருகுதடா உள்ளம் உன்னிடம் மயங்குதடா, வெண்ணெய் வெயிலில் உருகுதடா உள்ளம் உன்னிடம் மயங்குதடா, வெண்ணெய் உண்ட வாயனே மண்ணை உண்ட மாயனே, உன்னை கூப்பிட கூப்பிட திரும்பி பாராமல் போவதென்ன கண்ணா, நீ கொஞ்சம் திரும்பி பார்த்தால் என்ன குறைஞ்சா போகும் கண்ணா, உன் புகழ் குறைஞ்சா போகும் கண்ணா, அன்னை யசோதா அழைத்திருந்தால் அருகில் ஓடி சென்றிருப்பாய், அன்னை யசோதா அழைத்திருந்தால் அருகில் ஓடி சென்றிருப்பாய், அன்பால் நான் உன்னை அழைக்கின்றேன் என் அருகில் ஓடி வாராயோ, உன்னை கூப்பிட கூப்பிட திரும்பி பாராமல் போவதென்ன கண்ணா, நீ கொஞ்சம் திரும்பி பார்த்தால் என்ன குறைஞ்சா போகும் கண்ணா, உன் புகழ் குறைஞ்சா போகும் கண்ணா, காதில் குண்டலம் அசைந்தாட கழுத்தில் மணிச்சரம் இசை பாட, காதில் குண்டலம் அசைந்தாட கழுத்தில் மணிச்சரம் இசை பாட, பாத சலங்கைகள் ஜதி போட நீ பார்த்தும் பாராபாவனையா, உன்னை கூப்பிட கூப்பிட திரும்பி பாராமல் போவதென்ன கண்ணா, நீ கொஞ்சம் திரும்பி பார்த்தால் என்ன குறைஞ்சா போகும் கண்ணா, உன் புகழ் குறைஞ்சா போகும் கண்ணா.
நான் அவாக்கிட்ட சீண்டி விளையாடுறேன்னு சாதாரணமாக எடுத்துடக்கூடாது. ஆழ்வார் தனக்கு அந்தரங்கமானவர்கள்ன்றதுனால தான் ஆழ்வார் தினகரியில் வச்சுருக்கா. அவாக்கிட்ட உரிமை இருக்கிறதுனால சீண்டி விளையாடின்னு. ராதே கிருஷ்ணன். அமுதை பொழியும் கண்ணா நீ அருகில் வராததேனோ, அருகில் வராததேனோ. அமுதை பொழியும் கண்ணா நீ அருகில் வராததேனோ, அருகில் வராததேனோ. குழலை எடுத்து காணம் பாடி மழலை பேசிய நாறுதல் கூற அருகில் வராததேனோ, அருகில் வராததேனோ. தாமரை கண்ணா சியாமள வண்ணா சட்டன வந்தனை காராய், தண்டை சிலம்பு கலகல ஒழிக்க தாமரை காலாள் தள நடை நடந்து அருகில் வராததேனோ, அருகில் வராததேனோ. அமுதனகிரியை குடையாய் பிடித்தாய் கோபால கிருஷ்ணனை வாராய், கோகுலவாசா கோபிய நேசா கோவிந்தனே கூத்தாளி மகிழ்ந்து அருகில் வராததேனோ, அருகில் வராததேனோ. ஆமையும் மீனும் அன்னமதானாய் அண்டமிரேழும் அளந்தாய், ஆதிமூலம் என ஆனையை காத்தாய் அன்னையுடன் என் முன்னிலை தன்னில் அருகில் வராததேனோ, அருகில் வராததேனோ. அமுதை பொழியும் கண்ணா நீ அருகில் வராததேனோ, அருகில் வராததேனோ. சின்ன சின்ன கண்ணன் ஸ்ரீகிருஷ்ணன் வண்ண வண்ண கண்ணன் வடிவழகன், சின்ன சின்ன கண்ணன் ஸ்ரீகிருஷ்ணன் வண்ண வண்ண கண்ணன் வடிவழகன். நந்த கோபரின் செல்ல மகன் நவனித சோர என்றழைப்பவன், நந்த கோபரின் செல்ல மகன் நவனித சோரன் என்றழைப்பவன். யசோதையின் பாலன் எது குலத்திலகன் ராதா ருக்மணி மணவாளன், ராதா ருக்மணி மணவாளன். சின்ன சின்ன கண்ணன் ஸ்ரீகிருஷ்ணன் வண்ண வண்ண கண்ணன் வடிவழகன். பிருந்தாவனத்தில் பேரழகன் பேதை பாமாவுக்கும் அழகானவன், பிருந்தாவனத்தில் பேரழகன் பேதை பாமாவுக்கும் அழகானவன். யசோதனம் தன்னை குடையாய் பிடித்தவன் கோபிமாருடன் கொஞ்சுவதில் மன்னன், கோபிமாருடன் கொஞ்சுவதில் மன்னன். சின்ன சின்ன கண்ணன் ஸ்ரீகிருஷ்ணன் வண்ண வண்ண கண்ணன் வடிவழகன். தோழருடன் வெண்ணை திருடினவன் வேணுகான வீலோலனவன், தோழருடன் வெண்ணை திருடினவன் வேணுகான வீலோலனவன். மாயங்கள் செய்வதில் மன்னனவன் மாடுமைக்கும் கண்ணனவன் மாயாவதாரன், மாடுமைக்கும் கண்ணனவன் மாயாவதாரன். சின்ன சின்ன கண்ணன் ஸ்ரீகிருஷ்ணன் வண்ண வண்ண கண்ணன் வடிவழகன். தேவாதி தேவதீனர் கருள்பவன் திரௌபதி மானோ காத்தவன், தேவாதி தேவதீனர் கருள்பவன் திரௌபதி மானோ
கோவிந்தனேலன் கோபால கிருஷ்ணன் அவன் பாண்டுரங்கன் கோபால கிருஷ்ணன் அவன் பாண்டுரங்கன் சின்ன சின்ன கண்ணன் ஸ்ரீகிருஷ்ணன் வண்ண வண்ண கண்ணன் வடிவழ